லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உன்னாலதான்யா இன்னைக்கு அசிங்கப்பட்டு உட்கார்ந்திருக்கேன். உன்னை எவ்வளவு நம்பி பிள்ளைங்களை எல்லாம் விட்டுட்டு போனேன், இப்படி பண்ணி வச்சிருக்கியே. ஐயோ ஐயோ ஐயோ. இப்ப எதுக்கு காலங்காலத்துல நீ ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? முதல்ல அழுகுறதுன்னு பாட்டு. ஏதோ கப்பல் கவுந்த மாதிரியும் 1 லட்சம் ரூபாய் இழந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்க. டேய் ராஜா, கவரி மாட்டா. யாரு? நான் கவரி மாடி மானத்தோட இருந்தேன். இப்படி குடிச்சிட்டு வந்து நின்னு என் மானத்தையே வாங்கிட்டாரு அந்த மனுஷன். என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்? மாமா, என்ன உங்களால ஒரு நாள் கூட குடிக்காம இருக்க முடியாதா? ஏன் இப்படி பண்றீங்க? அவரே எப்படிடா சொல்லுவாரு? குடிக்கலன்னா உசுரே போயிடுமா, அந்த அளவுக்கு போயிடுச்சுடா. இப்படி குடிச்சாதான் உயிர் காப்பாத்து. எந்த பழக்கமும் இல்லாம ரொம்ப நல்லா தானே மாப்பிள்ளை இருந்தீங்க. எங்க இருந்து திடீர்னு இப்படி ஒரு பழக்கம் உங்களுக்கு வந்துச்சு? ஆமா, இதெல்லாம் ஸ்கூல்ல வச்சா சொல்லி தருவாங்க. டெய்லி தனியா இருந்த துன்பத்திலையும் துயரத்திலையும் என் பிள்ளைக்கு ஒரு துணை தேவைப்பட்டிருக்கு. ரேவதி, இங்க பாரு, முதல்ல இவரையும் குழந்தைகளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போற வழியை பாரு. வந்துட்டாரு. மாமா. என்னையா மாப்பிள்ள? அம்மா மாமா. சொல்லுங்க மாப்பிள்ள. மன்னிச்சிடுங்க மாமா. என்கிட்டயா சொன்னீங்க? அம்மா மாமா, நேத்து அது வந்து... ஓ, நேத்து நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? அப்பா, அவர்தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேக்குறாருல்ல. பிள்ளைங்களை எங்க கிட்ட அனுப்பிச்சு விட்டுருங்க, நாங்க எங்கேயாவது போய் எப்படியாவது பொழைச்சுக்கிறோம். எங்களுக்கு யாரும் எதுவும் செய்ய தேவையில்ல. இப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? பிள்ளைங்க மேல பெத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்னன்ற? இவங்க 2 பேரும் பிள்ளைங்க மேல வச்சிருந்த அக்கறை லட்சணத்தை தான் பார்த்தன. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுதா இல்லையா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை, இவளுக்கு ஒன்னும் தெரியாது. உன் மச்சான் ஃபுல்லா குடிச்சிட்டு வர்றாரு, அவரால் ஸ்டெடியா நிக்கவே முடியறது இல்ல. இந்த பாரு, இதுங்க 2த்தையும் நம்பி நான் பிள்ளைங்களை அனுப்புறதாவே இல்ல. அப்பா, என் பிள்ளைங்களை அனுப்பிச்சு வச்சிருங்கப்பா, நானும் வீட்டுக்கு போயிடுறேன்ப்பா, ப்ளீஸ் பா. நேத்து சொன்னதே தான் இன்னைக்கு சொல்றேன். முதல்ல உன் புருஷனை குடிக்கிறத நிப்பாட்ட சொல்லு. 2வது, பிள்ளைங்க மேல உனக்கு அக்கறை இருக்குன்னு எனக்கு தோணணும். இந்த 2 நடக்காத வரைக்கும் உன் பிள்ளைங்களை அனுப்புறதா இல்ல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு பிள்ளைங்களை வச்சு பாத்துப்பீங்க? இந்த பாருடா, இந்த உடம்புல வலு இருக்கிற வரைக்கும் என் பேர பிள்ளைங்களை நான் காப்பாத்துவேன். இந்த பெரிய தடிமாடு உனக்கே நான் ஓசி சோறு போட்டுட்டு இருக்கேன். என் பேர பிள்ளைகளை நான் பாத்துக்க மாட்டேனா? உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க 2 பேரும் பொறுப்பான தாய் தகப்பனா இருக்க பாருங்க. அதுக்கப்புறம் நான் அனுப்புறது என்ன? பிள்ளைங்க அவங்களா உங்களை தேடி வருவாங்க. அப்பா, யோ, எல்லாம் ஒன்னாலதான். கேக்குதா? கொஞ்சமாவது குடிய நிப்பாட்டி தொலைய. இதில் எழுதியிருக்கிற டேப்லெட்ஸில் டோசேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எழுதியிருக்கேன். ஒரு நாளும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. வாக்கிங் போங்க. ஆயில் சப்ஸ்டன்ஸ் எதுவும் எடுத்துக்காதீங்க. முக்கியமாக நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. பிபி கண்டிப்பாக குறைஞ்சிரும். என்னத்தை பண்ணுறது, கண்ணு முன்னால் அவன் தான் ஞாபகத்துக்கு வரான். யாரு? வேற யாரு? என் சம்பந்தி தான். என் பொண்ணையே எனக்கு எதிராக திருப்பி விட்டு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்ருக்கான்.
அவன் தான் என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம். வழக்கமாக நீங்கள் தான் எல்லாரையும் உருட்டி மிரட்டிட்டு இருப்பீங்க. உங்களையே ஒருத்தர் டென்ஷன் படுத்துறாரா? யார் அவரு? அவனா பேரு மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயனா? அவருக்கு ஒரு 57 வயசு இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு 50 வயசு மாதிரி தான் தெரியும். தலையில் கொஞ்சம் முடி கம்மியா, கண்ணாடி போட்டிருப்பாரு. அவரா? அந்த ஆளு உனக்கு தெரியுமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? அவரை எனக்கு நல்லாவே தெரியும். அவர் ரொம்ப நல்ல கேரக்டராச்சே. நல்ல கேரக்டரா? என்னப்பா சொல்ற? இதோ இந்த ஆளை பாரு. எஸ், இவரே தான். நீ நல்ல கேரக்டர்னு சொல்ற அளவுக்கு இந்த ஆள் என்ன பண்ணா? உங்களை மாதிரியே அவருக்கு ஒரு சம்பந்தி. பேரு கூட ஏதோ. யாரு? அந்த லோகு பயலா? இல்ல இல்ல இல்ல, அவங்க ஒரு லேடி. லேடியா? சாவித்திரி. சாவித்திரி. சாவித்திரி அவங்களுக்கு என்ன? அந்த அம்மா ஹார்ட் சர்ஜரிக்காக இங்க அட்மிட் ஆயிருந்தாங்க. சீஃப் சர்ஜன் கூட நானும் அந்த கேஸை அட்டென்ட் பண்ணேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு சிரப் எடுத்துட்டு வந்துடுறேன். டேப்லெட்டோட சேர்த்து அதையும் சாப்பிடுங்க. ஓ, கதையில இப்படி ஒரு ட்விஸ்டா? அந்த சாவித்திரியை வச்சே உங்க ஆட்டத்தை எப்படி கலைச்சி விடுறேன்னு பாருங்கடா. யாருன்னு நினைச்சுங்க? தனிகாடா. என்ன வெயில், என்ன வெயில். அப்பா. அம்மா 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 வணக்கம்மா. எனக்கா? ஆமாம்மா, பெரியவங்களை பார்த்ததும் மரியாதையா வணக்கம் சொல்றது தானே முறை. ஊரே கலாய்க்கிறவ நானு, எனக்கே காமெடியா? ஐயோ, என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? உண்மையான மரியாதையும் அக்கறையும் இருக்கிறதுனால தான் வணக்கம் சொன்னம்மா. உங்களை கிண்டல் பண்றது என்னோட நோக்கம் இல்லம்மா. நீங்க தர மரியாதை தான் இந்த ஊர் உலகத்துக்கே தெரியுமே. ஐயோ ஐயா, ஆளை விடுங்க சாமி, நான் பாட்டுக்கு என் வழியில போயிட்டே இருக்கேன். அம்மாமா நில்லுங்கம்மா, இந்த வேகாத வெயில நடந்து போறீங்களே, நான் வேணா உங்களை நோகாம வண்டியில டிராப் பண்ணிட்டுமா? என்ன வேகாதே நோகாதேன்னு ரைமிங்க பேசுறீங்களோ? அந்த வீட்டுல வாங்கினதெல்லாம் பத்தாதா? திரும்பவும் அங்கே வந்து இறக்கி விடுறேன்னு சொல்றீங்க? ஏய் கிழவி, இவ்வளவு நக்கலா உனக்கு? உன்னை அப்படியே கோவப்படாத தனிக்காச்சலம். இந்த கிழவியை வச்சுதான் நம்ம நிறைய பண்ண வேண்டியிருக்கு. அது சரி, அந்த வீட்டுல யார்கிட்ட தான் நீங்க அடி வாங்கல? கடைசியா வந்து அந்த பிரியா கிட்டயும் அடி வாங்கியாச்சு. இன்னும் அந்த வீட்டுல உங்களை அடிக்காம இருக்கிற ஒரே ஆளு என் பேரன் மட்டும்தான். அதனால வேதாள மாதிரி அந்த வீட்டையே சுத்தி சுத்தி வராதீங்க. போங்க, போய் பொழப்ப பாருங்க. ஆமாமா, கொஞ்சம் நில்லுங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தாமா சொல்லணும். என்ன சொல்லணும்? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்தா வரேன், நல்லா இருக்கியான்னு கேக்குறீங்க? நான் இன்னும் 100 வருஷம் வரைக்கும் சும்மா கின்னு 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 இருப்பேன். இல்லம்மா, 1 வருஷம் ஆயிடுச்சே, அதனாலதான் கேட்டேன். மறக்காம ஒரு தடவை செக்அப் பண்ணிடுங்கம்மா. என்னது 1 வருஷம் ஆச்சு? என்ன செக் பண்ணணும்? உங்களுக்கு ஹார்ட்ல ஃபேஸ் மேக்கர் வச்சு 1 வருஷம் ஆகுதுல்லம்மா, அந்த செக்கப்புக்கு போறத பத்தி தான் சொன்னேன். ஆமா, அது பேஜரு. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம்? ஊர் உலகத்துல யாருக்குமே இல்லாத அக்கறை என் பேஜரை நானே சர்வீஸ்க்கு விட்டுக்கிறேன். கிளம்புற வழிய பாருங்க. இவனுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே, நம்மள புடிச்சு ஈவ் டீசிங் பண்ணிட்டு இருக்கான். அம்மா 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 செஞ்சாலும் அம்மா, ஒரு நிமிஷம். என்ன அம்மா வாமா நோமான்னுகிட்டு உனக்கு என்னதான் வேணும்பா? உங்க மருமகனை பத்தி உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே நல்லா தெரியும். அதான் பேப்பர்லயே போட்டுட்டாங்க. நான் அதை சொல்லலம்மா, 5-10 செலவழிக்கவே 1000 தடவை யோசிக்கிறவன். உங்க செக்கப்புக்கா செலவு பண்ண போறாம எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க உங்க உடம்ப பாத்துக்கணுமா?
பேசாம போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடணுமா? நான் காப்பாத்தின உசுரு 100 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்தா எனக்கு தாமா சந்தோஷம். யார் உயிரை யார் காப்பாத்துனா? என்ன கதை விடுறீங்களா? இப்படிலாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப உங்களுக்கு ஃபேஸ் மேக்கர் வைக்கணும், அதுக்கு 10-15 லட்சம் ரூபாய் செலவாகும்னு டாக்டர் சொன்னாரு. சரி, அப்ப உங்க மருமகன் கையை கழுவிட்டான். அந்த சமயத்துல நான் தான் யாருக்கும் தெரியாம ஆஸ்பத்திரியில அந்த பணத்தை கொடுத்து உங்களுக்கு வைத்தியம் பார்க்க சொன்னேன். என்னையா கலர் கலரா ரீல் விடுறீங்களா? எங்க அம்மா மேல சத்தியமா அந்த பணத்தை நான் தாமா கட்டினேன். 10 ரூபாய்க்கு பக்கோடா வாங்கிட்டு வந்தாலே 10 தெருவுக்கு கேக்குற மாதிரி ஆடி பாடி சாப்பிடுற ஆளு நீங்க. இந்த விஷயம் அந்த வீட்டுல யாருக்குமே தெரியாதுமா. கொஞ்சம் விட்டுருந்தா உங்க மருமக உங்களை அனாதைப்பணமாக்கி இருப்பான். என்னமோ அந்த சமயத்துல உங்களுக்கு உதவி பண்ணணும்னு தோணுச்சு, அதாம்மா பணத்தை கொடுத்தேன். சரி, கொடுத்ததான் கொடுத்தீங்க. அதையே ரகசியமா கொடுத்தீங்க. காரணம் இல்லாம அப்படி செய்வேனாமா? நாம எந்த நல்லது பண்ணாலும் அது பிடிக்காம அந்த வீட்டுல ஒரு பெருசு சுத்திக்கிட்டு இருக்கேம்மா. அந்த ஆள் ஏதாவது கோளாறு பண்ணி தடுத்துட்டா அப்புறம் உங்க உயிருக்கு தானே ஆபத்தா போயிடும். அதனால தான் யாருக்கும் தெரியாம செஞ்சோம்மா. வலது கையால செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? டாக்டர் கிட்ட கூட நான் கொடுத்தேன்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு தாமா வந்தேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? என் மகளும் மருமகனும் எனக்காக செஞ்சத நீங்க பண்ணதா சொல்லி மெடல் வாங்கி குத்திக்க பாக்குறீங்களா? அம்மா சரிம்மா, நான் சொல்றது நீங்க இப்பவே நம்பணும்னு அவசியம் இல்லம்மா. நேரா உங்க மருமகன் கிட்ட போய் ஆஸ்பத்திரி செலவெல்லாம் யார் பண்ணாங்கங்கிற உண்மை எனக்கு தெரியும்னு சொல்லி பாருங்க. அதுக்கு உண்டான கணக்கு அவன் காட்டிட்டான்னா நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேம்மா. அப்புறம் இன்னொரு விஷயமா, என்ன? உங்க ஆபரேஷனுக்கு நான் தான் பணம் கொடுத்தேன்னு நீங்க யாருக்கையும் சொல்லக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க செக்அப் பண்ணிக்கணும்னு சொல்றதுக்கு தாமா உங்களை பார்க்க வந்தேன். இப்படி எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இல்ல, இவ்வளவு நாள் சொல்லாம இப்ப மட்டும் ஏன் அந்த உண்மையை சொல்லணும்? அந்த மொத்த குடும்பமும் என்ன வெறுத்துருச்சுமா. என்ன நேசிக்கிற ஒரு ஆள்கிட்டையாவது இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சுமா. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லம்மா. நான் வரேம்மா. வாங்க. கடைக்கு போனோமா வந்தோமான்னு இல்லாம வழிநடுக்க எவன் வீட்டுலடா வம்பு நடக்கும்னு பாத்துக்கிட்டே வர்றது. ஏங்க, இப்ப எதுக்கு அம்மாவை தேவையில்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, வழியில தெரிஞ்சவங்களை பார்த்து ஏதோ 4 வார்த்தை பேசிருப்பாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, இவங்க எலிசபெத் மகாராணி. வர்ற வழியெல்லாம் அயல் நாட்டு தூதர்கள் எல்லாம் நின்னுகிட்டு இருப்பாங்க, கைய வீசிட்டே வருவாங்க உங்க அம்மா. ஓடி என்ன அப்படியே முழிக்கிறீங்க? கண்ணு ரெண்டையும் புடிங்க அப்படியே காக்கா போட்டுருவான், பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும். இந்த வீட்ல நீங்க ஒரு தண்டச்சோறு. இந்த உண்மை போதுமா இல்ல வேற ஏதாவது சொல்லணுமா? ஏங்க, என்னங்க பேசுறீங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆபரேஷன் பண்ணி என் நெஞ்சுக்குள்ள பேஜர் வச்சாங்கல்ல? ஆமா, என்ன இப்ப அதுக்கு? அந்த ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாச்சு? 1 இல்ல 2 இல்ல 15 லட்சம். ஆபீஸ் தெரிஞ்சவங்க அவங்க இவங்கன்னு அவங்க கிட்ட கையில கால்ல விழுந்து மாமியார் ஆச்சுன்னு கடனை கூட நான் வாங்கி உசுர காப்பாத்திருக்கேன். 15 லட்சத்துக்கு எத்தனை சைவர்னாவது தெரியுமா? அதுலதான் எனக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன உண்மை? இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? இல்ல, அந்த ஆபரேஷனுக்கு 15 லட்சம் ரூபாய் யார் கொடுத்தது? என்ன சீதா இது? இந்த அம்மா இதெல்லாம் கேக்குது. அவங்க சொல்றத கேட்டா ஒருவேளை அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குமோ என்னமோ.
என்னம்மா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? நீ சும்மா இரு. உண்மையை சொல்லுங்க, யார் கொடுத்தது? வேற யார் கொடுப்பா? இல்ல உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேற யார் இருக்கா? இருக்கிறது ஒரு பொண்ணு, அதை பெற்றிருக்கிறது நான் தான். மருமக நான் தானே கொடுக்கணும். பின்ன ரோட்ல போற வரவனா கொடுப்பா? உண்மையை சொல்லுங்க, அதை யார் கொடுத்தது சொல்லுங்க. என்ன நானும் பாத்துட்டு பேசுறீங்க? வாய மூட சொல்லு. காலங்காத்தால கண்டதையும் சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கு. சொல்லி வை சொல்லிட்டேன். கொஞ்சம் சும்மா இருங்க. என்னம்மா நீ? கையெடு. உன் புருஷனோட சேர்ந்து பொய் சொல்லாம உண்மையை சொல்லு. அந்த பணத்தை யார் கொடுத்தது? உன் புருஷன் கொடுத்தாரா? என்னம்மா உளறிக்கிட்டு இருக்க? அவர் தான் கொடுத்தாரு. இவர் கொடுக்காம வேற யார் கொடுப்பா? பிழிச்சாரு. 15 ரூபாய் கொடுத்து ஒரு சட்டை பேண்ட் அயன் பண்ணாதவன் தான் 15 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன காப்பாத்துனானா? இதை என்ன நம்ப சொல்றியா? அம்மா என்னம்மா அவர் மரியாதை இல்லாம பேசுற? சொல்லி வை. உங்க அம்மா ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க. இருங்க இருங்க இருங்க, நான் பேசுறேன். இருங்க. என்னங்க, அந்த அம்மாக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. இப்ப இத நாம வேணும்னே பண்ணதால நினைச்சுப்பாங்க. சம்பந்தி, இத பாருங்க, கோர்ட்டுக்கு அந்த பக்கம் இருந்து யாரும் குரல் கொடுக்காதீங்க. இது எங்க வீட்ல நடக்கிற பிரச்சனை. ஏண்டி உண்மையை சொல்லு, அந்த பணத்தை கொடுத்தது யாரு? நான் சேர்த்து வச்சிருந்த காசு பணத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து இருந்த ஒத்த வீட்டையும் உங்க பேர்ல எழுதி வச்சு நான் மொத்தத்தையும் கொடுத்தேனே. பூசாம எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு பிச்சைக்காரி மாதிரி வாசல் உட்கார வச்சிங்களே. இதெல்லாம் நான் எதுக்கு பொறுத்துட்டு இருந்தேன் தெரியுமா? என் உசுருக்கு ஆபத்து வந்தப்போ உன் புருஷன் 4 காசு கொடுத்து என்ன காப்பாத்தினான்னு நம்பிதான் நான் அப்ப அமைதியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சது உன் புருஷன் அந்த காசை கொடுக்கல. எப்பவும் போல உன் புருஷன் இதுலயும் ஃப்ராடு தான். சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதம்மா. அவர் செலவு பண்ணவர் வேற யார் பண்ணுவா? அதுதாண்டி நானும் கேக்குறேன். யாரு காசு கொடுத்தது சொல்லு. புரியல புரியாது. ஏன்னா யாரோ ஒரு புண்ணியமா காசு கொடுத்து எனக்கு ஆபரேஷன் நடந்துச்சு. அத கூட நான் கொடுக்கலன்னு சொல்றதுக்கு உன் புருஷனுக்கு வாய் வரல பாரு. அம்மா என்னம்மா? ஏண்டி என் கூடவே இருந்துகிட்டு எல்லா வேலையும் நீ பண்ணிருக்க. நீ கூட உன் புருஷன் தான் பணம் கொடுத்தாருன்னு என்கிட்ட போய் சொல்லிருக்க பாரு. ஆமா நான் சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு சொல்லு. எவனோ ஒருத்த காசு கொடுத்தா அதான் உயிரோட வந்து நிக்கிறீங்கல்ல. தினமும் 3 வேளை ஓசி சோறு தின்றீங்கல்ல. அப்புறம் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? ஏதோ அனாதைங்களுக்கு மருத்துவ செலவுக்குன்னு யாரோ இப்படி பணம் தராங்க. அதுல நீ ஒரு அனாதை. அதான் பொழைச்சு வந்துட்டல்ல. அப்புறம் என்ன காசு யார் கொடுத்தா உனக்கு என்ன? என்னங்க பேசுறீங்க? ஏய் பயமுறி. நீதான் காசு கொடுக்கவே இல்லையே, அப்புறம் எதுக்கு அடுத்தவன் பிள்ளைக்கு உன்னோட இன்ஷியல போட்டு சுத்துற மாதிரி நான் தான் கொடுத்தேன்னு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு திரியற? இது உனக்கே அசிங்கமா இல்ல? ஏண்டி என் கூடவே இருந்து என் குரல் வலையா இருக்கிற மாதிரி என் வீட்டையே எழுதி வாங்கிட்டு எனக்கு இப்படி துரோகம் பண்ணியே. நீ எல்லாம் இல்லம்மா என்கிட்ட இருந்த மொத்தத்தையும் புடுங்கிக்கிட்டு ஒரு 15 லட்சம் ரூபாய்க்காக என்ன சாக விட பாத்தியே நீ. யாரோ ஒரு புண்ணியமா எனக்கு உதவி பண்ணாம போயிருந்தா கடவுளே நான் செத்துல போயிருப்பேன். அதான் சாவல உயிரோட வந்து தானே நிக்கிற. அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்க. ஆமா நான் பணம் கொடுக்கல. ஆமா ஒழுங்கு
ஒழுங்கு மரியாதையா என் வீட்டை திருப்பி நொட்டுவாங்க உனக்கு. என்ன உங்க அம்மா வீட்டுல இருந்து கேக்குது? சாவடிச்சு சொல்லிட்டேன். இந்த பாரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு மேல உங்க அம்மா இங்க நின்னுச்சு அடிச்சு பழகலாம் பேத்துறோம் பாத்து. டேய் அறிவில்ல, வயசானவங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. யோ, சைக்கிள் கேப்ல நீ பிட்ட போடாத. என்ன உமான்னு நினைச்சீங்களா? நீங்க வான்னு சொன்னா அந்த பக்கம் வர்றதுக்கு, போன்னு சொன்னா இந்த பக்கம் போறதுக்கு. என்ன உங்க பக்கம் ஒவ்வொன்னா ஆள் சேர்த்துட்டு இருக்கீங்களா? போங்கயா, அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. இங்க பாரு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அம்மா, நீ ஏமா இப்படி எல்லாம் பேசுற? எது வரதால கொஞ்சம் பொறுமையா பேசுமா. என்ன பொறுமையா பேசணும்? இவ்வளவு பேசுறது உங்க அம்மா அதுகிட்ட போய் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, இன்னும் ஒரு நிமிஷம் உங்க அம்மா இங்க நின்னுச்சுனா என்ன நடக்குன்னு தெரியாது. வெளியே போக சொல்லு. இங்க பாரு, அந்த பொம்பளை இப்ப போகலன்னா உடனே சேர்ந்து அடிச்சு துரத்துற பாத்துக்க. என்னோட வீட்டை கொடுங்க, நான் போய். வீடு கிடையாது. டேய் ராஜா, வேணாண்டா. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இனி பொறுமையா இருடா. இதுல யார் தலையிட வேணாம். அந்த பொம்பளை பத்தி உங்களுக்கு தெரியாது. பொம்பளையா இது ராஜாரி. மேகலா, பெத்தவங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது பாவம்மா. அந்த பாவம் நம்மள சும்மா விடாதுடா. வேண்டாண்டா. மேகலா, நீயாவது சொல்லுமா. வெளியே போக சொல்லுவாங்க அம்மாவை. என்னோட வீட்டை கொடுங்க. இருத வர. ராஜா, எனக்கு நான் போயிடுறேன். ஒழுங்கு மரியாதை உன் துணிமணியில எடுத்து வெளியே போய் சொல்லிட்டேன். எனக்கு சொல்றீங்க? எங்க அம்மாங்க தெருவுல போய்